முனைவர் தியான்சந்த் கார் அவர்களுக்கு வீர வணக்கம். மனிதநேய பண்பாளர், மனித உரிமை காப்பாளர் முனைவர் தியான்சந்த் கார் அவர்களுக்கு வீர வணக்கம். ஜனநாயகத்தை காக்க, அரசமைப்பு சட்டத்தை மீட்க களம் நின்ற கர்மயோகி தியான்சந்த் கார் அவர்களுக்கு நாட்டை காப்போம் அமைப்பின் வீர வணக்கம். தியான்சந்த் கார் இது ஒரு பெயர் அல்ல, இது ஓர் அடையாளம். மனித நேயத்தின், மனித உரிமையின், தலித் விடுதலையின், விடுதலை இறையியலின், நாட்டை காப்போம் அமைப்பின் அடையாளம். தஞ்சையில் பிறந்து திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் பயின்று லண்டனில் உயர் படிப்பை தொடங்கினார். இங்குதான் இவரின் மனமாற்றத்திற்கான விதைகள் விதைக்கப்பட்டன. தனக்காக வாழ்வது வாழ்வல்ல, சமூகத்திற்காக வாழ்வதே சரித்திரம் என்பதை புரிந்து கொண்டார். பெங்களூரு ஒருங்கிணைந்த இறையியல் கல்லூரியில் படித்தார். ஸ்ரீராம்பூரில் மேற்படிப்பு படித்தார். முனைவர் பட்டம் வெளிநாட்டிலே பெற்றார். மதுரையில் உள்ள தமிழ்நாடு இறையியல் கல்லூரியில் பேராசிரியராய், முதல்வராய் பணி செய்தார். இவரின் பணிக்காலம் விடுதலை இறையியல் வீச்சு பெற்ற காலம். அதை மூச்சாய் தன் சிந்தனையிலும் செயலிலும் காட்டினார். இறையியல் படிப்பில் வகுப்பு அறைகளுக்குள் சித்திரம் வரைந்த மாணவர்களை கிராமத்தின் கதவுகளை திறந்துவிட்டு காவியம் படைக்கச் செய்தார். புத்தகங்களில் மட்டும் அறிவை தேடாமல் மக்களின் அனுபவங்களில் அறிவை நாடுங்கள் என்று பேர் அனுபவங்களை பெறச் செய்தார். RTI என்ற கிராமத்து இறையியல் மையத்திற்கு அடித்தளமிட்டார். முகம் இழந்த தலித் மக்களின் அகம் குளிர நில உரிமை, குடியிருப்பு உரிமை, சுதந்திர உரிமை பெற போராட்டங்களை மக்கள் தோழமையில், இயக்கங்களின் இணைப்பில் இயக்கினார். இதற்காக அவர் எதிர்கொண்ட காவல்துறை நெருக்கடிகள், வழக்குகள் ஏராளம் ஏராளம். தனது குடும்ப துணைவி பத்மினி, பாசமிகு 4 பிள்ளைகள். இவரது பயணத்தின் பாதைகள் முற்கள் நிறைந்ததே என்ற போதும் தடுக்க முற்படவில்லை, தாங்கி பிடித்தனர். இவரது பயணத்தின் துடுப்புகளாய் மாறினர். இயேசுவை இவர் பார்த்த விதம் பலரையும் ஈர்த்தது நிதம். சிந்தனைகளை புத்தகங்களாய், கட்டுரைகளாய் மாற்றினார். இந்தியா, ஸ்ரீலங்கா, ஆசியா, ஐரோப்பா, அமெரிக்கா என்று இவரது அரிய கருத்துக்களை பருக அழைத்தனர். விடுதலை இயேசுவை அறிமுகப்படுத்தினார். படித்தோர், கேட்டோர் விடுதலை பெற்றனர். இன்றும் இவர் நடந்த பாதையில் கடந்து கொண்டிருக்கின்றனர். புதிய தடங்களை புனைந்து கொண்டிருக்கின்றனர். அன்றும் இன்றும் தீராத சோகம் ஈழத்து தமிழர்களின் தாகம். போர் முனையில் நின்ற போராளிகளோடும், ஆட்சி அதிகாரத்தை கையில் வைத்திருந்தவர்களோடும் அமைதிக்கான உரையாடலை மதிக்கச் செய்தார். போரற்ற சூழலில் மக்கள் வாழ, நாடு வளர ஓர் அறிஞர் குழுவை அமைத்து பேச்சுவார்த்தைக்கு அச்சாரமாய் திகழ்ந்தார். பேராசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்றாலும் இந்த சமூக மாற்றத்திற்கான தனது பங்களிப்பை தொய்வு இன்றி வழங்கினார். இந்திய அரசமைப்பு சட்டத்தின் அனைத்து கூறுகளும் சிதைக்கப்படும் சூழலில் அசைக்கப்பட்ட தியான்சந்த் கார், ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்ட, இந்தியாவின் பன்முகத்தன்மையை மதிக்கின்ற, பாலின, சாதி, மத, இன, மொழி ஏற்றத்தாழ்வினை வைத்து வெறுப்பு உணர்வுகளை தூண்டி அரசியல் ஆதாயம் தேடும் சக்திகளை எதிர்க்கின்ற சக்திகளை, அமைப்புகளை சங்கமமாக்கி
நாட்டை காப்போம் என்ற அமைப்பை உருவாக்குவதில் ஊக்கமுடன் செயல்பட்டார். தமிழகத்தில் உள்ள சிந்தனையாளர்கள், கல்வியாளர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், பத்திரிகையாளர்கள், சமூக செயல்பாட்டாளர்கள் என்று பலரையும் ஓர் அணிக்கு அழைத்து வந்து நாட்டை காப்போம் அமைப்பை அமைப்பதிலே அடித்தளமாய் செயல்பட்டார். பாசிசத்தை அழிக்க, ஜனநாயகத்தை காக்க நாட்டை காப்போம் அமைப்பு அறிவுபூர்வமான, ஆக்கபூர்வமான குறுக்கீடுகளை செய்ய திசை காட்டியாக செயல்பட்டார். கொரோனா காலத்து பணிகள், சட்டமன்ற தேர்தலுக்கான மக்கள் மாநாடு, பாரத் ஜோடோ யாத்திரா பங்கேற்பு என்று நாட்டை காப்போம் முயற்சிகளுக்கு அயர்வின்றி துணை நின்றார். 2024 நாடாளுமன்ற தேர்தல் இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கும் மனு தர்மத்திற்கும் இடையேயான தேர்தல், ஜனநாயகத்திற்கும் பாசிசத்திற்குமான தேர்தல், மதச்சார்பின்மைக்கும் மதவாதத்திற்குமான தேர்தல், பன்முகத்தன்மைக்கும் ஒருமை தன்மைக்குமான தேர்தல், ஏழைகளுக்கும் கார்ப்பரேட்டுகளுக்குமான தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு நாட்டை காப்போம் தமிழகத்தின் 6 முனைகளில் இருந்து கலைவழி பிரச்சார பயணங்களை நடத்தி மதுரையில் சிவில் சமூகங்களின் தோழமையுடன் மாநாட்டையும் நடத்தியது. இதற்கான தயாரிப்பையும் இதற்கான மாநாட்டு பிரகடனத்தையும் முனைவர் பேராசிரியர் தேவசகாயம், ஆய்வறிஞர் அலாய்சியஸ் இருதயம், முனைவர் வின்சென்ட் மனோகரன் ஆகியோரோடு இணைந்து தயாரித்து கொடுத்தார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கான நிலைப்பாட்டு அறிக்கையினை நாட்டை காப்போம் முதலில் வெளியிட்டது. அந்த தயாரிப்பு குழுவில் அறிவுபூர்வமான கருத்துக்களை வழங்கியவர் தியான் சந்த் கார். நாம் அவரை அன்பாய் அழைப்பது அண்ணன் கார். கார் அண்ணன். அவரது மூச்சு காற்று இந்த அண்ட சராசரத்தோடு கலந்தது. ஜூலை மாதம் 2024 ஆண்டு 30ஆம் தேதி. நாட்டை காப்போம் அமைப்பிற்கும் இந்த காணொளியை காண்போர் அனைவருக்கும் ஓர் பேர் இழப்பு. அவரது சிரிப்பும் அவரது சிந்திப்பும் அவர் இல்லாத வெற்றிடத்தில் நம்மை இன்றும் ஈர்த்து கொண்டே இருக்கிறது. தியான் சந்த் கார். இது ஒரு பெயர் அல்ல, இது ஓர் அடையாளம். மனித நேயத்தின், மனித உரிமையின், தலித் விடுதலையின், விடுதலை இறையியலின், நாட்டை காப்போம் அமைப்பின் அடையாளம். அண்ணன் தியான் சந்த் கார் அவர்களுக்கு வீர வணக்கம். அண்ணன் தியான் சந்த் கார் அவர்களுக்கு வீர வணக்கம்.